டேய் கொடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போயிடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய் குடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கடா. அடக்கிடுறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடு? நீங்க உன் தம்பில நானே என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்த்த வேண்டியதானே? அடே அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுடா அப்படிங்கிற. இந்தாமா நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. டேய் தெரியாமனே நான் பஞ்சாயத்து தலைவர், ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. ஐயோ பைத்தியமா? ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. கூட்டிட்டு போடா. போயா போயா. இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தலைவர் பைத்தியம் மணி அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்களும் அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடாடா என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை தண்ணி போயிது இல்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே, அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே புக் பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? விடுதலை 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 விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை 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 விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிப்ப, அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லனே இனிமேலும் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கு அப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றான்ப்பா. என்னது ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில்ல இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவளை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்து அதோட விட்டு இந்த விளாவரியா சொல்ற வேலையில என்ன வச்சுக்கிறாத. வெளியே நிக்கிற இடையில தெரியும் வேற சின்ன சாய் ஓடையில பாக்கலாம் பார்த்தா அதுல வேட்டியும் துணியும் போட்டு மூடி பிடி பாட்டுக்கு. டேய் வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பள்ளிகளுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு ரேட்டு, கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். ரேஷன் கடைக்காரமா, நாங்கெல்லாம் அந்த ராசப்பாக்கு பயந்து இந்த ஊரை விட்டா போறோமா? நீங்களும் போயிடுங்கம்மா. அவன் வந்தாலும் நம்மள மானத்தோட வாழ முடியாதுமா. உங்க நிலவுக்கு தான் சொல்றோம், போயிடுங்கம்மா. நல்ல நாள் அதுமா கோயிலுக்கு போய் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்கண்ணா, அப்பதான் இந்த ஊரு நன்னா இருக்கும். போங்கண்ணா. என்னடி அம்பாள் சோதிக்கிறா? அடி அசடே மாங்கலி நமஸ்காரம் பண்ணிட்டு போறேன்டி. ஈஸ்வரி அம்மா. ஏண்டா? டேய் அண்ணா, கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேள். நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்காளா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவா. வேண்டாம் ராஜா அப்படிலாம் சொல்லாதடா. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போ போடி போ. மயிலு இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி என்ன கிண்ணா இளநில பிராந்தி ரெடியா? ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிற. சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா?
ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கேல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. இது நடைய கட்டவா? கோயிலு வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறா நீ? நீ போடா. நீ போடா. வாடா. சபாசு. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா, வாழ்க்கை பூரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் கோழி. ஐயோ, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? அக்கா 5 வருஷத்துக்கு சொன்ன இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேன்டி விருந்து. சும்மா இருங்கடி. யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்க நீ? வாடி என் சக்களத்தி, எங்களைய கழிச்சாடங்குற. நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய், இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? இவங்க வந்து ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாட்டு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. என் மாமா நினைச்சா ஒரு காடு என்ன 100 காடே அடிக்குண்டி. மாமனா? உனக்கே வேண்டி மாம? நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? மாவளை ஏதாவது பேசுன தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. 100 காடா? 100 கார்டு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் அவுச்சு குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போகடி. என்னடி இங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும்னு அவன் எங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்க போறியா? அனுப்புறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இந்த ஊரை பாரியா, வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி கோதுமை சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்னை போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? இல்ல மாமா, அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்ம கிட்ட தான் வேணுங்கிற பணம் கொட்டி கிடக்குல்ல, தேவையானதெல்லாம் பொள்ளா செஞ்சிருப்ப அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காண்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்கள் முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே, அவளை வீட்டுக்கு வாங்க புரட்டி எடுத்துறேன். ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கிறீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானை ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கட்டே வந்துட்டாளுங்க. வா. ஏமா, என்னம்மா அது ஆஸ்பத்திரியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய் அனுப்புடா. போ போ. நில்லுங்க. ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில எழுதிற? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அண்ணா, இது தெரும்பு இருக்கே, கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய் 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 போடா போடி. போ போ. தலைவரே, இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னு என்ன அர்த்தம்? டேய் பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சியம் மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லதா தெரியல, எங்க போய் முடிய போதும். அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய் அடுத்து அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீயுமா படம் ஓட்டுற? ஒரு பக்கத்துல நம்மளோட ஒண்ணுமில்லடா, சுகமா. தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. ஐயோ, ஆத்தா.
டேய் இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். அதுக்கு இதுக்கு 2 விஸ்தாரமா உட்காரதா. ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ எவனாச்சும் முந்தி போய் உட்கார்ந்துறா வா. அந்த பக்கம் போ. மாட்டிக்கிச்சு. டேய் ஓடல போடா. மனுஷன பிபி 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 பிபி. என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா? டேய் குடியார பையடா. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்பீங்க. நானாவது பாக்கு ரோசில டிக்கெட் தரீங்களா? 14 ல இருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கண்ணா. அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் ஓ வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல இருக்கா. அதனால தான் இந்த கருப்பு போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. என்னது? நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போய்ச்சீங்களோ. ஐயோ காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமாணம் தான். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமண்ணே, குடும்பத்தோட வருவேன். ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதுதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். டாக்டர் அம்மா சொன்னது கேட்ட இல்ல? இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜபாக்கு தெரிய வேண்டாம். ஏய் அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்திரில உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ அவனுக்கோ வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு வேண்டி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான். சூரியன் மறைஞ்சதை கண்ட பசங்களே உள்ள எடுத்து போட்டுக்குவேன். இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பார்க்கணுமா? அதனடி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாதி கதவை திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய் உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா. ஐயா, என் வீட்டுக்காரோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என் வீட்டுக்காரி என் பையனே ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்கள பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களா வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படித்தான் அவமானப்படணும். என் முன்னாடி இந்த ஊர்ல எந்த பொட்டச்சா தலை முந்து நின்னு இருக்காளா, நடந்திருக்காளா? என் பேச்சுக்கு எவ்வளா எதிர் பேச்சு பேசிருப்பாளா? என்னை பத்தி பின்னாடி புரிஞ்ச கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டனே, யாராவது மூச்சு விட்டுருக்கானுங்களா? இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தர் என் முன்னாடி தலை நிமிந்து நிக்கிறா, என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறா, ஊர் ஜனங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறா, தலைவனிய வைக்கிறா. நானும் சும்மா இருக்கேன். கையை கட்டிக்கிட்டு அவளை ஒண்ணுமே செய்ய முடியாம நானும் சும்மா இருக்கேன். ஏண்டா முதலாளி? ஓ முதலாளி இதே கையால 5 வருஷத்துக்கு முன்னாடி தெப்பத்துறாள் எத்தனை பேத்த வெட்டி சாச்ச. அப்ப என்ன போலீஸ் விலங்கு மாட்டி கூட்டிட்டு போனடா, இரும்பு சங்கிலியால கட்டி இழுத்துட்டு போனானுங்க. அப்ப ஏற்பட்டனா இன்னைக்கு
வளையல் போட்ட பொட்டாச்சி முன்னாடி கையை கட்டிட்டு சும்மா இருக்க, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏண்டா எப்படா என் பலம், ரோஷம், கோபம், ஆத்திரம் எல்லாம் என்னடா ஆச்சு? எங்கடா போச்சு? ஏய், என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார், தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. ஏய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்குனே என்ன தெரியும். வா வா, கோ 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 கோ, வா 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 வா. என்ன போடு. ஏய், போடா போமா. ஆஹா, இதான் உன் வருங்கால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கித்திக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுமே. போடுனே. போடா வெண்ண. ஏய், உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு வாங்க வரேன். உன்னை கெடுத்து வயித்துல பிள்ளைய கொடுத்தது இவன் தான், சொல்லுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்க யாரும் கைய காமிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட பொண்ணு அது, அதான் சொல்லணும். 10 வட்டிக்கு 50 ரூபா சமுக்காலத்தை விரிச்சு உட்கார்ந்துருக்கமே, நாங்க என்ன கேனையா? நாங்க எல்லாம் கேட்போம். கேளுங்கண்ணே. ஏமா, உன கொடுத்தது யாரு? கெடுத்தது யாருன்னு கேளு. கெடுத்தது யாரு? சொல்லுமா. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீ யாருக்கு பயப்பட வேணாம். உன்னை கெடுத்த அந்த ஆம்பளை யாருன்னு நீ தைரியமா சபையில சொல்லலாம். திருட்டுத்தனமா ஒரு பொம்பளையை கெடுத்துட்டு அதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது? இடுப்புல வேஷ்டியும் முகத்துல மீசையும் வச்சுக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. அப்பா, அண்ணே, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். எப்படா சொல்ற? மீச கிடையாதுல்ல. தான் கெடுத்த பொண்ண ஊரறிய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா குடும்பம் நடத்தி புள்ளைய குடுக்கறான் பாரு, அவன்தான் ஆம்பளை. இந்த அக்கா சொல்றது நியாயம்தான். பொம்பளைங்க என்ன கிள்ளுக்கிறியா? ஆம்பளைங்களோட சேர்றதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களா? புள்ளைய கொடுத்துட்டு ஊரறிய சொல்லாம மறைக்கிற அவனும் பொம்பளைதாயா? பொம்பளையா? அப்புறம் அதுக்கு கெடுத்துட்டா வச்சுதான் பஞ்சாயத்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. வாங்க போலாம். தம்பி இருங்க. உன்னால யாரு அடி வாங்குறது? பின்னிருவேன் பின்னி. ஆமாமா. தம்பி, இந்த பஞ்சாயத்தை பேச உரிமை உண்டு. நீங்க எது வேணாலும் பேசலாம். பஞ்சாயத்துல கண்ட கழுத வந்து பேசக்கூடாது. அப்படி போடு தம்பி. சொன்னீங்க. தைரியம் இருந்தா அவளுக்கு புள்ள கொடுத்தது யாருன்னு அவன் வாயில சொல்லிட்டோம். நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. நான் ஏன் என் வாயில சொல்லணும்? காலமா பொம்பளைங்களோட தலையெழுத்து அதுதானே. கெட்டு போன பொண்ண வீட்டு கூடத்துல, ஊர் பஞ்சாயத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பீங்க. உன்னை கெடுத்தவ யாருன்னு கேப்பீங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. பயந்தவளா இருந்தா வீடு போய் தற்கொலை பண்ணிக்குவா. உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறவ தைரியமா என்ன கெடுத்தவ இவன் தான் சொல்லி கை காட்டுவா. அவனை மிரட்டி பணிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்க. அது எப்படியா ஒருத்தி மனசார துரோகம் செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ முடியும்? தொட்டுக்கிட்டு விட்டுலான்னு நினைச்சவன் ஊருக்கு பயந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படியா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன கெடுத்தவ, என் வயித்துல புள்ள வளர காரணமா இருக்கிறவ இதே ஊர்ல, ஏன் இதே இடத்துல தான் இருக்கா. அப்படிலாம் பாக்காதடா. 24 மணி நேரம் உன் கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெரிச்சாலி மாதிரி வெளியே போய்கிட்டு இருக்கியே. பஞ்சாயத்து தலைவர். ரைட்டு. ஏமா அப்படின்னு வாய் திறந்து சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். யோ, திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு தான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்ப? இந்தாமா, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அவரா உண்மையை ஒத்துக்கணும், மனம் திருந்தி என்னை ஏத்துக்கணும், ஊரறிய என் கழுத்துல தாலி கட்டணும், என் குழந்தைக்கு தகப்பன் தான் தானே சொல்லணும். சொல்ல நான் அவர்கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன், வாழ்க்கைய கூட சொல்ல மாட்டேன். பொம்பளைங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆம்பளைங்களே வாய் திறந்து சொல்லட்டுயா. கெட்டு போன பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா மழை பெய்யாது தெரியுமில்ல? பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா பாவத்தை செஞ்சவ இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவரை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன். அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. யோ, இத்தனை நாளும் நாங்கெல்லாம் கேட்க பயப்பட்டுக்கிட்டு இருந்த கேள்விய இன்னைக்கு இந்த அக்கா கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரவுடி பசங்களை பார்த்து பயப்படுறது, போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறது அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரேஷன் அரிசியை ஒரு நாளாவது கண்ணுல பாத்துருப்பாங்களா?
இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ரேஷன் என் புருஷன் குடிச்சு என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆள ஒரே நாள்ல திருத்தினதும் இந்த அக்கா தான். இந்த அக்கா ஊரை விட்டு போனாதான் இந்த ஊர்ல மழை பெய்யணும். அப்படிப்பட்ட மழையா எங்களுக்கு தேவையில்லை. தண்ணி இல்லாம நாங்க செத்தா கூட பரவாயில்ல. இந்த அக்கா மட்டும் ஊரை விட்டு போக கூடாது. நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே ஊர்ல யாரு சாணி மணி கோலம் போடுறது? தம்பி சத்தியம் எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதான். நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. பொம்பளைங்க பின்னாடி எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பையட்ட சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம், நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத. சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடனா இருப்பான் போல இருக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா? அவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னன்னு இது? அண்ணி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க. அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள, என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டா. டேய் மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. எந்திரா எந்திரா. அடிக்காத கேக்குற இரு. யோ, என்ன சுத்தமான கண்ட குடும்பமா இருக்க? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா, அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணனை ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இத பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிளை வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காளையே பார்த்தவன். அண்ணே, நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே. பாரு. என்னது இதுவா? ஐயோ நான் மாட்டேங்க. அண்ணே, நீ யார்? வீர திருமகன். அது கிடையாது. நீ அசைக்குவ. முடியாது. நம்ம கவுண்டர் பரம்பரை வெள்ளையத்தேவன் வாரிசு. அது நான் இல்ல. நீதான். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ கவுத்திட்டாங்களே. சிங்கமா? அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடு இல்ல. இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான். அதுல 38 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுகுட்டி மாறினா? ஐயோ நான் மாட்டேன்ப்பா. இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்குறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேனா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. இருங்க இருங்க. இந்த பாரு, மாடு அங்க இருக்கு. ஐயோ இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவால தான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடக்கிற வேண்டியதான். பேச்சு பேச்சு பெருமையோ பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு. என்னடா முட்டை வருது? அப்ப முட்டை வராம முத்தமா கொடுக்க. அண்ணே, நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? பின்ன பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடினாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தை பேசுற? கெட்ட வார்த்தை இல்ல, பாட்டு. பாட்டா? ஐயோ எனக்கு பாட்டு தெரியாது, ஹிந்தி பாட்டு தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்யு, நான் பாடுறேன், நீ வாயாச. என்ன அப்படியா? அப்ப நீயே நேர்ல வந்து பாடு. போய் அடக்கலாம். டேய் பாடுறா. चोली के पीछे गागे, के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली. டேய் அடுத்தடியே பாடுறா. தெரியாது. ஐயோ தெரியாதா? पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे, चोली के पीछे गागे. பிச்சாயே. கத்துக்குற மாடு.
மாமி நீ தலையா அண்ணே போதும் ஆட்டத்தை நிறுத்து. இன்னைக்கு காலைல 6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி வெளிய சொல்லாதடா, என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லைன்னா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு கூப்பிடு இருக்கு. மாமனாரே. இது வந்துட்ட மாப்பிள. ஆமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. டாடியும் குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடுறோம். ஜெயில இருந்து வந்து 6 மாசம் கழிச்சு சாராய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க. ஐயா 1 வருஷமா தொழிலே இல்லையா? அண்ணா சுத்தமா கையில காசே இல்லைண்ணா. அட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வயிறே சோத்துக்கு தாளம் போடுதுன்னா பாத்துக்கங்களேன். ஏய் 50 100 கொண்டு வரட்டுமா? 50 100 ஓன் லெவல்லே சொல்லாதடி. 10,000 ரகத்துல ஒரு 4 எடுத்துட்டு வா போ. போடி. என்னமோ உன் வீட்டு காசு கொடுக்க சொன்ன மாதிரி முறைக்கிற. போய் எடுத்துட்டு வா போ. ஏய் ஏய்டி. இந்தாங்க. இந்த ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் வா. என்ன இன்னைக்கு காட்டமா இருக்கு? என்ன தேய்ச்சி தலை குளிச்சிங்கல்ல, இப்படிதான் குளிக்கணும். ஆஹா. நான் எவ்வளவு பேரடி வச்சிருக்கேன்? 2 பேர். முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன். இந்தாம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்திருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய் கத்திரிக்காய், முழக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. வக்காளி இவனும் தெரிஞ்சிட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா.